Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 45 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஆளுங்க கென்னியோட டீமை விரட்டுன்னு விரட்டிட்டு வந்தாங்கல்ல. போய் பார்த்தா பாதையில அந்த நெட்டை போட்டு வச்சிருக்காங்க. இப்ப அந்த நெட்டை தாண்டி போக ட்ரை பண்ணா டெஃபினட்டா தூரத்துல இருந்து சுட்டு தள்ளிடுவாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹாஞ்சிக்கு வேற அடிபட்டதுனால அவளை 2 பேரும் தூக்கிட்டு வருவாங்க. சரி, இந்த வழியா தான் போகணுமா, வேற ஏதாச்சும் ரூட் இருக்கான்னு பார்த்தா மேல ஒரு சின்ன ஹோல் இருக்குது. அதையுமே பேட்ச் போட்டு வச்சிருக்கானுங்க. இவங்க கிட்ட கொஞ்சம் கன் பவுடர் இருந்தாலே போதும், பிளாஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம். அதனால லெவி என்ன பண்ணலான்ட்டு வெயிட்டிங்ல இருப்பான். அதே நேரம் அந்த நெட்டுக்கு ஆப்போசிட் சைட்ல காட்டுறாங்க. அதான் அந்த பாதையோட ஆப்போசிட் சைடுல எல்லாம் பெர்ஃபெக்ட்டா கன்னை வச்சு எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு சின்ன தப்பு பண்ணாலும் போதும் சோலி முடிஞ்சு. அவங்கள இந்த வழியா விடவே கூடாது, எவ்வளவு நேரத்துக்கு ஹோல்டு பண்றோமோ அவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து பயங்கரமான வெளிச்சம். வேற ஒண்ணும் இல்ல, ஹிஸ்டோரியாவோட அப்பா ராட் ரைஸ் அந்த இன்ஜெக்ஷன்ல இருந்த மருந்து அப்படி ஒரு நக்குனால அப்ப அவன் டைட்டன் ஃபார்முக்கு மாறான். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட். எல்லாராலையுமே அந்த வெளிச்சத்தை தெளிவாவே பார்க்க முடியுது. அந்த இடமே கண்ணா பின்னான்னு அதிருமா. எப்படியே போச்சுன்னா இந்த மொத்த இடமுமே இடிஞ்சு விழுந்துருமேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அரவிந்த் கூப்பிட்டு லெவி கிட்ட, கேப்டன் அந்த ஹோலும்பா பார்த்தா மேல பேட்ச் போட்டு வச்சிருந்த அந்த ஹோல் ஓபன் ஆயிரும். சரி ரைட், இதுக்கு மேல ஹாஞ்சியா இங்க வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஏதாச்சும் பிரச்சனைனா டக்குன்னு அவளை தூக்கிட்டு ஓட முடியாதுல. அதனால பெர்னர் அரவிந்த் கிட்ட உடனே ஹாஞ்சியை கூப்பிட்டு வெளியில போக சொல்லிடுவான். இங்க கென்னி பாத்தீங்கன்னா ராட் ரைஸ பச்சையா திட்டிட்டு இருப்பான். சண்டால பயல நல்லா வச்சு செஞ்சுட்டடான்னு. அதே நேரம் எரனை இன்னும் கம்ப்ளீட்டா ஹிஸ்டோரியா ரிலீஸ் பண்ணல. லாக் எல்லாத்தையுமே ஓபன் பண்ணிட்டு தான் இருக்கான். எம்ம ஹிஸ்டோரியா, நீ இங்க இருந்து போ, உங்க அப்பா என்னைய சாப்பிடட்டும். அப்படி சாப்பிட்டாதான் உங்களோட ஃபேமிலி பவர் திருப்பி உங்களுக்கே கிடைக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இங்க இருந்து தப்பிச்சு போன்னு சொன்னா வாயை மூடிட்டுறான் அப்படின்ட்டு அவன் அந்த லாக்க திறக்கிறதுல தான் போக்கஸ் பண்ணுவான். ஏன் சொல் பேச்ச கேட்க மாட்டேங்கிறேன்னு கேட்டா, நான் இப்ப இருக்க நிலைமைக்கு மனித குலத்துக்கே எதிரியானாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. எனக்கு இப்போ உன்னை காப்பாத்தணும். நடக்கிற கொடுமை எல்லாம் பார்க்கும்போது நான் நல்லவளா இருக்கணும்னு ஆசை இல்ல, நான் கடவுளா இருக்கணும்னு எனக்கு ஆசை இல்ல. மக்கள் யாரா இருந்தாலும் சரி, அவங்க அழுதுகிட்டு கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னா அவங்கள காப்பாத்த நான் கண்டிப்பா அங்க இருப்பேன். அதுக்கு உலகமே என்னை எதிர்த்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. அதை கேட்கும் போது யாரன் அப்படியே ஷாக் ஆவானா. அப்ப அந்த டைட்டனோட பவர் இன்னும் அதிகமா ரிலீஸ் ஆகும். ஒரு லாக்க திறந்த அடுத்த செகண்ட் காத்துக்கு அப்படியே திருச்சு பறந்து போய் விழுவான். நல்ல வேலை கரெக்டா அங்க மிக்காசா வந்துட்டான். லெவியும் வந்துருவானா. வந்தவன் சாவிய குடும்பான். கேப்டன் எல்லாரும் என்ன அழதான்னு சொல்லி ஃபீல் பண்ணுவானா. அவன் ஜீனுன்னு எல்லாருமே கஷ்டப்பட்டு அவனை காப்பாத்த ட்ரை பண்ணுவாங்க. இறந்து எல்லாரும் போங்க, இங்க இருக்காதீங்கன்னு கதறி அழுவான். வாய மூறா குரங்குன்ட்டு லெவி ஒரு சைடு, ஜீன் ஒரு சைடு, நம்ம கோனி ஒரு சைடுன்னு பயங்கர போக்கஸ்டா கழட்டிட்டு இருப்பாங்க. டைட்டனா உருவாகும் போது எவ்வளவு நேரம் ஆகும்? டாப்புன்னு ஒரு வெளிச்சம் வரும், டாப்புன்னு மாறிடுவாங்க. ஒரு 10ல இருந்து 15 செகண்ட் ஆகுமா. இந்த டைட்டன் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா உருவாகிட்டு இருக்குது. சொல்ல போனா இது கொலோசல் டைட்டனை விட பெருசா இருக்குது. என்ன பண்றதுன்னு எல்லாம் பதறி அடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கும்போது அது சைஸ் பெருசாகி இந்த இடமே இடிஞ்சு விழ ஆரம்பிக்கும். இல்ல வேலை கரெக்டா இறனை காப்பாத்தி பின்னாடி இழுக்கிறாங்க. ஒரு பெரிய பாறை வந்து விழும். அந்த டைட்டன் சாப்பிடறதுக்கு முன்னாடி கல்லு விழுந்து செத்துருப்பான் போல. அந்த டைம் கென்னி, டே ராடு, இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு நீ தாண்டா காரணம். எங்களை விட டைட்டன்ஸை பத்தி உனக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டு இருந்தில்ல, இப்ப அதுக்கேத்த மாதிரியே மாறிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட டீம் கூப்பிடும். அட லூசுகளா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா இங்க இருந்து எஸ்கேப் ஆகுங்கன்னு பச்சையா திட்டுவான். அதே நேரம் இப்ப பஞ்சாயத்து என்னன்னா, இவங்க வாசலோட அப்படியே ஆப்போசிட் சைடுல இருக்காங்க. நடுவுல டைட்டன், அந்த பக்கமா கென்னி இருக்கான். சோ கென்னியும் அவன் டீமும் ஈஸியா வெளியே தப்பிச்சு போயிடலாம். நம்ம ஆளுங்க உள்ள ட்ராப் ஆயிட்டாங்க. இப்ப இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும்னா நம்ம எரன் டைட்டன் ஆமாறனா மட்டும்தான் முடியும். அவனுக்குள்ளேயே 1000 கேள்விகள். இப்ப என்ன, அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நீ சாப்பிட போறானா இல்ல நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதா? ஒரே குழப்பம். இப்ப இவன் டைட்டன் ஆமாறனா கூட பில்டிங்க்கு நடுவுல சிக்கி சினாபினம் தான் ஆவான். கீழே உட்காந்து கதறி அழுவான். காய்ஸ், என்னைய மன்னிச்சிருங்க, நான் இப்படி யூஸ்லெஸ்ஸா போயிட்டேனே. என்னால ஹியூமனிட்டியை காப்பாற்ற முடியும்னு நான் அவ்வளவு ஆசைப்பட்டேன். நான் என்னாலதான் இவ்வளவு பிரச்சனைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு தேம்பி அழுவானா. அப்ப அந்த ராட் ரைஸோட பேக்ல இருந்து ஒரு மருந்து பாட்டில் ஒண்ணு வெளியில விழுந்து கிடக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஆர்மர்னு எழுதி இருக்குமா. என்ன இதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ மத்தவங்க எல்லாம், ஏன்டா நீ என்ன ஹீரோ நினைச்சிட்டு இருக்கியா? எல்லா விஷயத்தையும் எப்பவுமே நீ ஒருத்தனையே செய்யணும்னு நினைச்சிட்டு இருப்பியா? ஏன்டா அப்படி எல்லாத்துக்குமே பயந்து நெருங்கிட்டு இருக்க பண்ணிப்பாயில? இதை விட மோசமான நிலைமையில எல்லாம் சிக்கி சினாபினமாயி தப்பிச்சு வந்திருக்கும். இப்ப மட்டும் என்ன மாறிற போது? இருந்து தப்பிக்கிறது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி இல்ல, கஷ்டம் தான். ஆனா நம்ம அதை பண்ணித்தான் ஆகணும்னு ஒவ்வொருத்தருமே மாத்தி பயங்கரமா டயலாக் அடிப்பாங்க. கடைசியா நம்மால லெவி என்ன சொல்லுவான், இந்த மாதிரி சர்வை காப்ஸ்ல சேரும் போது பயம் பாத்தீங்கன்னா உயிரை பத்தி கவலைப்படாம வெறி கொண்டு ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்தான். சோ அப்படி இருந்தவன் எங்கங்கிற மாதிரி கேட்ட உடனே பயலுக்கும் வெறியாயி டப்புன்னு அந்த மருந்து எடுத்துக்கிட்டு குடுன்னு அந்த டைட்டனை நோக்கி கத்திக்கிட்டே ஓடுவான். டே வேணாண்டா, நில்லுன்னு சொன்னா கூட கேட்காம, என்னை இந்த டைம் மன்னிச்சிருங்க, இதுதான் கடைசி டைம், நான் என் மேல நம்பிக்கை வச்சு இதை பண்றேன்னு அந்த பாட்டில வாயில போட்டு ஒரு கடிப்பான். பயங்கரமான வெளிச்சம் வந்து இப்ப நம்மால டைட்டனா மாறிட்டான்.
மாறிட்டான். அப்படி மாறினவன் என்ன பண்ணுவான், அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய நெட்டு மாதிரி ஒன்னு ஃபார்ம் பண்ணுவான். பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ இது போதுமே, அத்தனை பேரும் அடிச்சு புரண்டு அதுக்குள்ள போய் உட்கார்ந்துக்குவாங்க. ஏன்னா அந்த டைட்டன் பெருசாகிறதுனால மேல இருக்க பாறையெல்லாம் இடிஞ்சு உள்ளதான் விழுது. மொத்தமா நசுங்கி சாருக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டோம்னா எஸ்கேப் ஆகிற சான்ஸ் அதிகம் தானே. அதே நேரம் கென்னியோட டீம் ஒரு சைடு விழுந்தடிச்சு எஸ்கேப் ஆயிட்டு இருக்காங்க. அர்மினும் பெர்னரும் ஆஞ்சிக்கு அடிபட்டு இருக்குன்னு அவளை தூக்கிட்டு வெளியில வந்துட்டாங்கல்ல. சோ அவங்க சேஃப். இவங்க நல்ல நேரம் கரெக்டா அந்த இடத்தை விட்டு வெளியில வரும்போது தான் அந்த இடமே மொத்தமா இடிஞ்சு விழும். ஐ மீன் அந்த சர்ச்சை கட்டி இருந்தாங்களா, அந்த சர்ச்சே கண்ணா பின்னாடி இடிஞ்சு விழும். நல்லவேளை அடிச்சு புரண்டு எவ்வளவு தூரம் தப்பிக்க முடியுமோ தப்பிச்சு வந்துருவாங்க. வந்துட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி பெரிய சைஸ்ல ஒரு டைட்டன், அதான் அந்த ராட் ரைஸ், முழுசா வளர்ச்சி அடையல. அண்ட் எந்திரிச்சு கூட நிக்க முடியாம கையாலேயே நகந்து 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 மூவ் பண்ணி போறான். இத வெளியில இருந்து பாத்துக்கிட்டு இருந்த எர்வினோட டீம் என்ன கருமண்டா இது, இவ்வளவு கர்ண கொடூரமா இருக்குது அப்படின்ட்டு அதோட சைஸ பார்த்தா கொலோசல் டைட்டனை விட 2 மடங்கு அதிகமா இருக்குது சைஸ்ல. என்ன பண்ணுதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா அது இப்ப வாழை நோக்கி தான் போயிட்டு இருக்குது. எத்தா தண்டி. அதே நேரம் இங்க யாரன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் நார்மல் ஆயிட்டான். என்ன அவனுமே மொத்தமா கல்லா மாறிட்டானா. கஷ்டப்பட்டு அந்த டைட்டனுக்குள்ள இருந்து உடைச்சு வெளியில எடுப்பாங்க. பாத்தீங்களா அந்த இடமே எப்படி இருக்குதுன்னு. பைய கடைசியில ஒரு வழியா சாதிச்சிட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே காப்பாத்திட்டான். நம்ம பயலால இப்ப ஹார்டனிங் பவரையும் யூஸ் பண்ண முடியும். சரி, இனி இதுக்கப்புறம் அந்த டைட்டனை சமாளிச்சாங்களா இல்லையா, இல்ல மறுபடியும் டைட்டன்ஸுக்கு கிளப்பிட்டு வந்து ஏதாச்சும் பஞ்சாயத்தை கிளப்ப போகுதுங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.